ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன். இன்றைக்கி ஃப்ரைடே விலாக் தான். ஸோ காலையில் எனக்கு 3 மணி போலவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எழுந்து குளிச்சுட்டு வர்றதுக்கு 3:30 போல் எனக்கு டைம் வந்து ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து சாணம் தெளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தினமுமே நம்ம வாசலில் வந்து சாணம் தெளிக்கிறது வழக்கம் தான். ஏன்னா நமக்கு வந்து கிராமத்தில் இருக்கிறதால சாணம் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அவுட்டரில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு சாணம் வந்து கிடைக்காது இல்லையா? ஸோ மஞ்சள் தூள் வந்து சேர்த்து நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கோங்க. வெறுமனே தண்ணி தெளிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சாணம் தெளிச்சுட்டு கோலமும் போட்டாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 10:00 மேலே ஏகாதசி வந்து பிறக்குது. ஸோ ஏகாதசிக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். இந்த விரதத்தை நான் இந்த வருஷம் ரொம்ப கடுமையான விரதமாக இருக்க போகிறதில்ல. சாதாரணமாக பூஜை பண்ணிவிட்டு வழிபாடு செய்வேன், அவ்வளவுதான். விரதம்லாம் நான் இல்லை. ஏன்னா குழந்தைக்கு வந்து நான் ஃபீட் பண்ணணும். ஸோ அதனால் விரதமும் இல்லை, கண் முழிச்சும் நான் பூஜை பண்ண போகிறதில்ல. ஸோ நார்மலாக சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு கோவிலுக்கு போய் வந்து பூஜை பண்ண போகிறேன், அவ்வளவுதான். அந்த விலாக் வந்து நான் சாட்டர்டே நாளைக்கு வந்து கொடுக்குறேன். பூஜை அறையும் வந்து அழகாக பூ அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். எனக்கு ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் இயர்லியாக எழுந்து செய்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி மற்ற நாட்களில் நான் ஒரு 4 மணி போல் கூட எழுந்திரிக்க டைம் ஆகிடும். முடியல அப்படின்னா 5 மணி போல் கூட நான் எழுந்து செய்வேன். 6 மணி கூட ஆகிடும் நான் விளக்கேத்துறதுக்கு. நிறைய பேர் கேட்குறீங்க, தினமுமே இவ்வளோ இயர்லியாக விளக்கேத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே எழுந்து விளக்கேற்ற பார்த்துருவேன். அப்படி முடியல அப்படின்னா ஒரு 6 மணிக்கு 6 மணிக்கு உள்ளார விளக்கு ஏற்றிடுவேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் 3:00 3:30க்குள்ளே எழுந்து விளக்கு ஏற்றிடுவேன், இந்த மார்கழி மாதத்தில் மட்டும். ஸோ இப்போ வந்து நமக்கு அழகாக பூஜை அறை வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஷார்ட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், குத்து விளக்கு வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க குத்து விளக்கு வேண்டாங்க, அதாவது ஃபெஸ்டிவல் எதுக்காவது யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே அது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் பூஜை அறை வந்து அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எடுத்து வச்சுட்டேன். இருக்கிற மற்ற விளக்கு வச்சு நான் அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பூச்சி என்னன்னு தெரியலைங்க, பூஜை அறையிலேயே இருக்குது. அதுவும் வந்து பெருமாளை கட்டி பிடிச்சிட்டே இருக்குது ரொம்ப நேரமாக இல்லை, 3 நாளாக இருக்குது. ஸோ நானும் தட்டி தட்டி விடுறேன், போக மாட்டேங்குது. அது எப்போ போகும்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு வந்து பெருமாளுக்கு அபிஷேகமும் இருக்குது. சரி போடா அப்படின்னாலும் மாட்டேங்கிறான், அங்கேயே தான் உட்காந்துட்ருக்கான். என்னன்னே தெரியல. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது பூச்சி வந்து உட்காந்துக்குமான்னு சொல்லுங்கள். நிறைய வந்து பட்டாம்பூச்சி உட்காந்துக்கும் வந்து. ஆனால் இன்றைக்கி இவன் வந்து உட்காந்துட்ருக்கான், என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் குலதெய்வ கலசம் எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுட்டேன். நிரந்தர கலசமும் மாற்றி அலங்காரம் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ட்ரன்ஸில், அதாவது பூஜைக்கு முன்னாடியே வந்து மகாலட்சுமி தாயாரும் மாரியம்மன் சிலையும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வேல் வழிபாட்டுக்காக வேல் பச்சரிசி மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய சேவிங்ஸ் பாக்ஸ் மேலே எப்பவும் போல் மகாலட்சுமி தாயார் வந்து அழகாக உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அழகாக வந்து அலங்காரம் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுருக்கேன். எல்லா உருவப்படங்களுக்கும் அழகாக பூ சாத்தி நான் வந்து அலங்காரம் பண்ணிட்டேன். எனக்கு இது செய்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 5 மணி போல் ஆயிடுச்சு. வெளியில் வந்து விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டேன். விளக்கேற்றிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பூஜை அறையெல்லாம் சுத்தம் வந்து நேற்றே பண்ணி முடிச்சுட்டேன். பூஜை அறைக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருந்தேன். இந்த படம் வந்து கேட்டிருக்கீங்க நிறைய பேர். இது வந்து படம் கிடையாது, வால் ஸ்டிக்கர் மாதிரி. ராஜ அலங்கார முருகன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அழகாக நம்ம பூஜை அறை வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டியது தான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால கொஞ்சம் ஸ்பெஷல் பூஜைக்காக நான் இப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி வழியாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பூஜை அறையில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் தெரிவாங்க. பாருங்கள், அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் என்னென்ன உருவப்படம் வச்சுருக்கேன், சிலைகள் வச்சுருக்கேன், விளக்கு எல்லாமே அவ்வளோ கிளியராக வந்து தெரிவாங்க இந்த கண்ணாடி வழியாக. ஸோ அந்த மாதிரி நான் இந்த கண்ணாடி வந்து வச்சுருக்கேன். அப்படி அவங்களுடைய முகம் வந்து கண்ணாடியில் பிரதிபலிக்குது அப்படின்னும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் நிறைய கோவிலில் கூட பார்த்துருக்கலாம், தெய்வங்களுக்கு முன்னாடி வந்து கண்ணாடி வைக்குவாங்க. முருகர் கோவிலில் அதிகமாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க கண்ணாடி வழியாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை பிரதிபலிக்கிறது அப்படின்றதாலையும் கண்ணாடி வந்து நான் வச்சுருக்கேன். அது ஒரு மங்கள பொருட்கள்லையும் சேருது. ஸோ அதனால் நான் அங்கே வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லா தீபங்களும் வந்து நெய் தீபம் தான் ஏற்ற போகிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால
அது மட்டும் இல்லாம விளக்கும் வந்து குறைஞ்சிருச்சு. முன்னாடி வந்து நான் 13 விளக்கு போல வச்சிருந்தேன். இப்போ வந்து நான் 7 விளக்கு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 துளசி மாட தீபம் வந்து வச்சிருக்கேன். துளசி மாட தீபம் வந்து நான் இந்த மார்கழி மாசம் முழுசா ஏத்திட்டு, அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருவேன். ஸோ மத்த 7 தீபமும் கன்டினியூஸா ஏத்திட்டு வருவேன். அந்த 7 தீபத்திலயும் தினம் 5 தீபம் ஏத்துவேன். அ குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும் அந்தந்த தீபங்கள ஏத்திப்பேன். நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு தினத்தில நான் என்னென்ன தெய்வங்கள வழிபாடு செய்யணும், அதுக்கேத்த மாதிரி நான் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் துளசி இருந்துச்சு. அதையும் பறிச்சுட்டு வந்து கொஞ்சமா பெருமாளுக்கும், அதுக்கப்புறம் ஆண்டாள் தாயாருக்கும் வச்சிருக்கேன். தீபம் எல்லாத்தையும் ஏத்தி வச்சுட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் அப்படிங்கிறதால பஞ்சகவ்ய விளக்கு, நெய் போட்டு, பஞ்சு திரி போட்டு ஏத்தி வச்சிருக்கேன். அந்த விளக்குமே கலசத்துக்கு அதாவது நிரந்தர கலசத்துக்கு பக்கத்திலேயே வச்சிருக்கேன் மகாலட்சுமி தாயாருக்காக. இன்னைக்கு நிவேதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெத்தல பாக்கு, பூ, வாழைப்பழம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நட்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன். காலையில என்னால எதுவும் செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான வீட்ல என்ன இருக்கோ அத டக்குன்னு எடுத்து வச்சு நிவேதனமா வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஆண்டாளுக்கும் அழகா அலங்காரம் பண்ணி வழிபாடு செஞ்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலா, ரொம்ப சந்தோஷமா வந்து வழிபாடு செஞ்சிருந்தேன். வாராகி அம்மனுக்கு அகண்ட தீபம் ஏத்தி வச்சிருக்கேன். இந்த தீபத்த நான் மேலேயே வச்சிருக்கேன். அந்த தீப ஒளியில ரொம்ப அழகா வந்து என்னோட வாராகி அம்மன் காட்சி குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தீப தூப ஆராதனை காட்டி முடிச்சுட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு பூஜை நமக்கு வந்து முடிஞ்சிடும். அவருமே வந்து 6:30க்கே வந்து கிளம்பிட்டாரு. நான் விளக்கேத்து பூஜை பண்ண உடனே அவர் வந்து கிளம்பிட்டாரு. ஸோ லஞ்சும், பிரேக்ஃபாஸ்ட்டும் அவருக்கு செஞ்சு குடுத்து விடணும். அ அதனால எனக்கு கொஞ்சம் ஹரி பரியா தான் இந்த நாள் போச்சு. நான் குழந்தைங்கள வந்து அவர் இருக்கும்போது பார்த்துப்பாரு. ஸோ எனக்கு ரிலாக்ஸா நான் வந்து சமைப்பேன். இன்னைக்கு அவர் வந்து சீக்கிரமே 6:30க்குள்ளவே கிளம்பிட்டாரு. ஸோ கொஞ்சம் ஹரிபரியா நான் வந்து செய்ய வேண்டியதா இருக்கும். ஆனா பூஜை முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் கிளம்புனாரு. ஸோ அதனால எனக்கு பூஜைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணிட்டேன். ஆனா அதுக்குள்ளவே என்னோட பெரிய பையன் வந்துட்டான். தூங்கி எழுந்து வந்ததுமே நான் பூஜை பண்றத பார்த்துட்டு பூஜை அறைக்குள்ள வந்து அவரும் ஒரு பக்கம் வந்து அதாவது நிவேதனம் செஞ்சு அந்த ஊதுவத்தி எடுத்து வச்சு வழிபாடு செஞ்சுட்ருப்பான். வீடு முழுக்க காட்டிட்டு வருவான் அவனுமே. ஸோ நான் என்ன செய்றேனோ அத ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சுட்டு வருவான். இன்னைக்கு 5:30 மணி போலவே எனக்கு பூஜை வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா நான் எழுந்தது பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு போல எழுந்தேன். 5:30 மணி ஆச்சு. கிட்டத்தட்ட 2:30 ஆச்சு. காலையில எழுந்து குளிச்சுட்டு நம்ம வாசல் தெளிச்சு கோலம் போட்டு, அதுக்கப்புறம் பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி விளக்கேத்துறதுக்கு எனக்கு 2:30 மணி நேரம் ஆகும். நெறைய பேர் கேட்குறீங்க, ஈஸியா எப்படி முடிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னால ஈஸியா முடிக்க முடியாது. கொஞ்சம் இயர்லியா எழுந்தா தான் செய்ய முடியும். ஏன்னா நம்மளோட பூஜை அறை ரொம்ப பெருசு. நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நெறைய உருவப்படங்கள், விக்கிரகங்களும் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே நான் பொறுமையா செய்வேன். ரொம்ப ஃபாஸ்ட்டா எனக்கு பூஜைய பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் செய்ய மாட்டேன். பொறுமையா சாமி கும்பிடணும். அதே மாரி பூஜை முடிச்சதுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரம் பூஜை அறையிலேயே உட்காந்துட்ருப்பேன். டக்குனு பூஜை அறைய விட்டுட்டு வெளியில வந்துர மாட்டேன். கொஞ்ச நேரம் பூஜை அறையில உட்காந்து எல்லா தெய்வங்களையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் தான் வருவேன். நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். நான் எந்த கோவிலுக்கு போனாலும், இல்ல வீட்லயே வழிபாடு செஞ்சாலும் சரி, கொஞ்ச நேரம் தெய்வங்கள வந்து பார்த்துட்டே இருப்பேன். மத்தபடி அவங்க கிட்ட எதையும் நான் கேட்க மாட்டேன். கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்து வந்துருவேன். ஸோ அதுதான் எனக்கு பிடிக்கும். அதே மாரி இன்னைக்கும் கொஞ்ச நேரம் பூஜை அறையில உட்காந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு அழகா வெள்ளிக்கிழமை பூஜை வந்து முடிஞ்சிருச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரைடே வந்து ரொம்ப அழகா மங்களகரமா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. யாரெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல அழகா பூஜை பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பூஜை அறையில எல்லா விளக்கையும் நான் நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் வெறும் தீப ஒளியில மட்டும் தெய்வங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். நான் நெறைய வந்து இந்த மாரி பண்ணுவேன். அந்த தீப ஒளியில மட்டும் இறைவன பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. யாருக்கெல்லாம் இந்த மாரி குட்டி குட்டி ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து காலையில அந்த அந்த இருள் சூழ்ந்த நேரம், பொழுது வந்து லைட்டா விடியிற நேரத்துல அந்த மாரி நான் பூஜை பண்ணும்போது, கம்பல்சரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கெல்லாம் அணைச்சுட்டு, அந்த தீப ஒளியில மட்டும் இறைவன வந்து பார்ப்பேன். ரொம்ப அழகா தெரியும் பாருங்க. எனக்கு இது வந்து பிடிக்கும். பர்சனலி எனக்கு பிடிக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த மாரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப அழகா என்னோட வெள்ளிக்கிழமை வந்து போச்சு. ஸோ எல்லாருக்கும் எல்லா நாளும் நல்லதாவே அமையட்டும். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சாம்பார், சட்னி செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா,
கொஞ்சமாக காரக்குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார். ஏன்னா சாம்பார் வந்து நான் வைக்கும்போதே லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்ந்த மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அதனால் அது 2த்தையும் கொடுத்து விட்டுட்டேன். மற்றபடி பொரியல், ரசம் இன்னைக்கு எதுவுமே செய்யலை. ரொம்ப சிம்பிளாக இது மட்டும் தான் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன். ஏன்னா அவரும் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு இல்லை, காலையிலே கிளம்பிட்டாரு. ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் இதுதான். எனக்கு இந்த ஒர்க் எல்லாமே 8:30க்குள்ளவே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு மேலே என்னோட மற்ற ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் போல் எனக்கு கோவிலுக்கு போகிற ஒர்க் இருக்குது. ஸோ அடுத்த விலாகில் பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச். பாய்.